ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கொக்கு தொடுவாயில் மூடப்பட்டது புதைகுழி. கொக்கு தொடுவாய் பகுதியில் அடையாளம் காணப்பட்டிருந்த மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் முழுமையடைந்ததைத் தொடர்ந்து அந்த புதைகுழி உரிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அடையாளப்படுத்தல்களுக்கு அமைய நேற்றுடன் மூடப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதியன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்தபோது மனித புதைகுழி ஒன்று இனங்காணப்பட்டிருந்தது. இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் அந்த மனித புதைகுழியில் 2 கட்டங்களாக அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 4ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் நேற்று முன்தினத்துடன் அகழ்வு பணிகள் முடிவுக்கு வந்திருந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினம் கண்காணிப்புக்கு மத்தியில் இதுவரை அகலப்பட்ட பகுதியில் அடையாளமிடப்பட்டு புதைகுழி மூடப்பட்டது. மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவா, பேராசிரியர் ராஜ் சோமதேவா, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ரஞ்சன், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், வடமாநசபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கொக்குலாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் முன்னிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. இன்னும் ஒரு சில தினங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பணியிடத்தினைச் சேர்ந்த அதிகாரிகள் புதைகுழியை பார்வையிட்டதும் புதைகுழியை நிரந்தரமாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிபர்கள் ஆசிரியர்கள் மீண்டும் போராட முடிவு. ஊதிய முரண்பாடுகள் மற்றும் தமது இதர கோரிக்கைகளை நிவர்த்திக்குமாறு கோரி அதிபர்களும் ஆசிரியர்களும் மீண்டும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இதன்படி எதிர்வரும் 22ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக 2 வாரங்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த 2 வார காலப்பகுதியிலும் கல்வித்துறையில் கற்பித்தல் சேவையை மாத்திரமே நாங்கள் மேற்கொள்வோம். வலய கல்வி அலுவலகங்கள், மாகாண கல்வி அலுவலகங்கள், மாகாண கல்வி அமைச்சு ஆகியவற்றால் நடத்தப்படும் செயல்முறைகள், கூட்டங்கள், செயற்பாடுகள் எதிலும் நாங்கள் பங்கு பெற மாட்டோம். எனவே 2 வார காலத்திலும் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாதவாறு சட்டப்படி வேலை நடவடிக்கைகளை மாத்திரமே மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளோம். எங்களுக்கு சரியானதொரு தீர்வு கிடைக்காதவடில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு எதிராக 5 வழக்குகள். சாவகச்சேரி மருத்துவமனைக்குள் நுழையவும் அவருக்கு தடை. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் ராம்நாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் நேற்று செவ்வாய்க்கிழமை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதன்போது அவர் மன்றில் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து அவரை 75,000 ரூபாய் ஆட்பிணையில் விடுவித்த நீதவான் மருத்துவமனைக்கு செல்லவோ நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முகநூல் நேரலையிலோ பதிவுகள் ஊடாகவோ கருத்து தெரிவிக்கவோ கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதித்தார். இதேவேளை மருத்துவர் அர்ச்சுனா குற்றம் சாட்டிய மற்ற மருத்துவர்கள் தொடர்பாக ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறும், போலீஸ் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலம் அளிக்க தவறினாலோ அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் போலீசாருக்கு நீதவான் பணிப்புரை விடுத்தார். வழக்காளிகளான சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன், மருத்துவர்களான இந்திரகுமார், ரஜீவ், கமலா ஜெகு ஆகியோரின் சார்பில் சட்டத்தணிகளான திருக்குமரன், குருபரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். மருத்துவர் அர்ச்சுனா தனது சார்பில் சட்டத்தணிகளை நியமிக்கவில்லை. கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, அச்சுறுத்தல் விடுத்தமை மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் சட்ட ஏற்பாடுகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுராதபுரத்தில் நிலநடுக்கம். அனுராதபுரத்தில் நேற்று மாலை லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது.
அனுராபுரம் வடக்கு பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 2.7 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவானது. இதேவேளை ஜூன் 18ஆம் தேதி 2.3 அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜூலை மாத இறுதிக்குள் தேர்தல் திகதி அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதியை இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது 1976ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக தேர்தல்கள் திணைக்களத்திலும் பின்னர் ஆணைக்குழுவிலும் கடமையாற்றி கிட்டத்தட்ட 15 முதல் 20க்கும் மேற்பட்ட தேர்தல்களை நடத்தியுள்ள போதிலும் இது போன்றதொரு சூழலை நான் இதற்கு முன்னர் கண்டதில்லை. அரசமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட ஒரு நாளில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் எனவும் தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தி அதன் அடிப்படையிலேயே தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்படும். அரசமைப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களுக்கு அமைய மாத்திரமே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். திகதி தீர்மானிக்கப்படும். வேறு எந்த ஒரு காரணிகளும் இந்த விடயத்தில் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மின் கட்டணம் மேலும் குறையும், அமைச்சர் காஞ்சன தெரிவிப்பு. இன்னும் 3 வருடங்களில் மின்சார கட்டணம் மேலும் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அடுத்த மாதம் முதல் இலத்திரனியல் அடையாள அட்டை அடுத்த மாதம் முதல் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆட்பதவி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் மோசடிகள் இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகத்தின் பின்னர் இடம்பெறாதென ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். புதிய அடையாள அட்டையில் கைவிரல் அடையாளம் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் ஜனாதிபதி ரணிலுடன் சந்திப்பு. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் நாயகம் ஒட்ரே அசோலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யுனெஸ்கோவில் இலங்கை உறுப்புரிமை பெற்று 75வது ஆண்டு நிறைவடைவதை முன்னிட்டு யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் நாயகம் ஒட்ரே அசோலோ இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வரிகளை அறவிடுவது தொடர்பில் கவனம், இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தெரிவிப்பு. புதிய வரிகளை விதிக்கும் முன்னர் வரி ஏய்ப்பு செய்த மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரிகளை அறவிடுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். இதற்காக தற்போதைய சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு இவ்வாறு வரி ஏய்ப்பு செய்பவர்களிடம் இருந்து வரியை வசூலிக்கும் தனித்துவமான வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படும் என நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏதேனும் ஒரு வழியில் வரி செலுத்துவதில் சிரமம் இருந்தால் அது குறித்து மேன்முறையீடு செய்யவும் நீதிமன்றத்தை நாடவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. அவ்வாறு சிலரின் நீதிமன்ற நடவடிக்கைகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருவதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைவதற்குள் அவர்கள் இறந்துவிடும் நிலைமையும் ஏற்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக யுத்த குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டதாம், சரத் பொன்சேகா விளக்கம். விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் போது யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை மிகைப்படுத்தப்பட்டவை என சரத் பொன்சேகா நிராகரித்துள்ளார். 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றால் அவர்களின் மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் எங்கே எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இறுதி யுத்தத்தின் போது உயிர் தப்பினார்கள். அவர்களை நான் பாதுகாப்பாக வெளியேற்றினேன். முதலில் 2009 மே 19ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலிருந்து 1,50,000 பேரை மீட்டேன். யுத்தம் முடிவடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் 85,000 பேரை மீட்டேன் என தெரிவித்துள்ள சரத் பொன்சேகா, நாங்கள் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரிப்பதை தவிர்த்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாங்கள் கனரக ஆயுதங்களை ஆற்றலிகள் போன்றவற்றை மிகவும் கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தினோம். குறிப்பாக 2009ஆம் ஆண்டின் 5 மாதங்களில் அவ்வாறே போரிட்டோம் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கண்மூடித்தனமாக பொதுமக்கள் உட்பட அனைவரின் மீதும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் 1 மாதத்துக்குள் யுத்தத்தை முடித்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை. நாங்கள் கட்டுப்பாட்டுடன் தாக்குதலை மேற்கொண்டோம். நிச்சயமாக இந்த உயிரிழப்புகள் குறித்து புள்ளிவிவரங்கள், யுத்த குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை என தெரிவித்துள்ள அவர், இந்த தகவல்கள் உண்மையென்றால் நீங்கள் அந்த பகுதியில் எங்கு சென்றாலும் மனித புதைகுழிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை. இராணுவத்தில் உள்ள சிலர் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம். அதை என்னால் நிராகரிக்க முடியாது. நான் இது குறித்து பாராளுமன்றத்திலும் பேசியுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அர்ச்சுனாவுக்கு எதிராக பணிப்புறக்கணிப்பு, மீண்டும் பகடக்காயாக போகும் நோயாளர்கள். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று காலை 8 மணிக்கு முன்னதாக வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர், இல்லையேல் இன்று புதன்கிழமை காலை 8 மணி முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என எச்சரித்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினரால் இது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளருக்கும், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சருக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த 5 வழக்குகளின் விசாரணையின் போதும் வைத்தியர் அர்ச்சுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர் விடுதியை தொடர்ந்தும் பயன்படுத்துவது குறித்து வழக்காளிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தணிகளால் மன்றுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் வைத்தியர் அர்ச்சுனா விடுதியினை பயன்படுத்துவது தொடர்பில் எந்தவிதமான உத்தரவுகளையும் மன்று வழங்கியிருக்கவில்லை என்பதோடு இந்த பிரச்சனையை நிர்வாக ரீதியில் அணுகுமாறும் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. இவ்வாறான நிர்வாக ரீதியில் அணுகி தீர்வு காணப்பட அறிவுறுத்தப்பட்ட பிரச்சனை தொடர்பிலேயே தாம் நோயாளர்கள் மீண்டும் நேரடியாக பாதிக்கப் போகும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் நேற்று மாலை அறிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுக்கு ஆதரவா குழப்பத்தில் ராஜித, இணைந்திருப்போரால் தயக்கம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை எனவும், அதற்கு முன்னர் அவருடன் இணைந்திருப்பவர்கள் தொடர்பில் சரிபார்க்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜின சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர், தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார வேலை திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கவே திட்டம், சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முயற்சி என்ற தெரிவிப்பு. பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்களிடையே சந்தேகம் மற்றும் குழப்பங்களை ஏற்படுத்தி சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தவே ஜனாதிபதி முயற்சிக்கின்றார் என்று ஜேவிபியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அன்றகுமார் மேலும் தெரிவிக்கையில், நிலைமைகளை பார்க்கும்போது செப்டம்பர் 28ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த தேர்தல் நாட்டின் தீர்மானம் மிக்க தேர்தலே. இந்த நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்களா 5 வருடங்களா என்ற பிரச்சனையை தீர்க்க அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வர உள்ளதாகவும், இது தொடர்பில் அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஒலிம்பிக் தொடரை ஏந்திய இலங்கை தமிழர், வரலாறு படைத்தார் தர்ஷன் செல்வராஜா. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இன்னும் 9 நாட்களே உள்ளன. உலகம் முழுவதும் பலம் வந்த ஒலிம்பிக் சுடர் போட்டியை நடத்தும் பிரான்ஸை சுற்றி ஏற்கனவே எடுத்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் பிரான்ஸ் முழுவதும் பயணிக்கும் ஒலிம்பிக் சுடரை ஏந்திச் செல்லும் பாக்கியம் இலங்கை தமிழர் ஒருவருக்கு கிடைத்தது. தற்போது பிரான்சில் வசிக்கும் இலங்கை தர்ஷன் செல்வராஜாவுக்கு அந்த அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. தர்ஷன் செல்வராஜா பிரான்சில் பிரபல்யமானவர். பிரெஞ்சு கலாச்சார பாரம்பரியமாக கருதப்படும் பான் உற்பத்தி செய்யும் பிரான்சில் சிறந்த பேக்கராக தர்ஷன் கருதப்படுகின்றார் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள்.
இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.